3 இன்சிடென்ட் சொல்ல போறேன். 3 இன்சிடென்ட்லுமே அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. அந்த விடுதலை எப்படி கிடைச்சது? தேவன் ஒவ்வொருத்தரும் 3 பேருக்குமே 3 விதங்கள்ல விடுதலை பண்ணியிருப்பாரு. அந்த 3 விதத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து முடிக்க போறோம். முதலாவது பேதுரு. சுருக்கமாவே போறேன். நான் அதிகமா வசனம் வாசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சோ முதல்ல பேதுரு எடுத்தோம்னா, பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காரு. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்பாரு. ஒரு பக்கம் சபையார் அவருக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. தேவதூதன் வந்து அவர் வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது தூதன் வந்து தட்டி எழுப்பி அவரை வந்து விடுவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை கூட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும். அப்போஸ்தலர் 12:10. அவர்கள் யாராவது முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டியிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். சோ இந்த இடத்துல முதலாம் காவல் 2ஆம் காவல்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு மேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 காவல் அடித்து கொண்ட காவல் செட்டப்ல பேதுரு வந்து கைது பண்ணி சிறைச்சாலையில வச்சிருப்பாங்க. அப்போ இவ்வளவு காவல் இருக்கும்போது பேதுரு அங்க தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரை தூதன் வந்து தட்டி எழுப்பி ஒவ்வொரு காவலையும் விடுவித்து, அதுல வசனம் தெளிவா எழுதியிருக்கு, கதவுகள் தானாய் திறக்கப்பட்டு. ஒருத்த கதவு வந்து தன்னால திறக்கும். இங்க யாரும் திறந்து விடல. யாரும் பேதுரு தப்பிக்கிறதுக்கு வந்து உள்ளேயே வந்து உதவி பண்றதுக்கு உதவி ஆட்கள் யாரும் கிடையாது. தூதன் வந்து முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கிள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள் வந்து பேதுருடைய வாழ்க்கையில இங்க நடக்குது. சோ இது ஒரு உதாரணம். இதே போல சில அற்புதங்கள் சில அற்புதங்கள் வந்து இன்ஸ்டன்டா நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடக்கும். அதுல வந்து லாஜிக்கே இருக்காது. அதுல வந்து இதுக்கு உதாரணம் சொல்லலாம். நம்ம சில சாட்சிகள் கேள்விப்பட்டிருப்போம். சிலர் வந்து எப்படி சாட்சி சொல்லுவாங்கன்னா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, டாக்டர் வந்து இப்படி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து இப்படி பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மோசமா இருந்துச்சு. இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து பாரத்தோட ஜெபம் பண்ணோம், மத்தவங்கள்ட்டையும் ஜெபிக்க சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு விசுவாசத்தோட திரும்ப திரும்ப போய் நாங்க வந்து மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். ஆனா எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் எல்லாமே நார்மல்னு வந்துட்டு டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி சிலர் வந்து சாட்சி கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் சாட்சி. இது போல எத்தனையோ சாட்சிகள் வந்து இருக்குது. அதாவது இன்ஸ்டன்டா அவங்களுக்கு வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவங்க கோத்ரூ பண்ற பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இது வந்து ஒரு ரகம். சரியா? இதை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக நான் வந்து நடந்த ஒரு சாட்சியை மட்டும் சொல்லிட்டு அடுத்த 2வது பாகத்துக்குள்ள கடந்து போறேன். பிரதர் யூன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. அவர் வந்து சீன நாட்டை சேர்ந்தவர். கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமலும் இருக்கலாம். இந்த யூன் அப்படிங்கிறவர் வந்து எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 16 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை மரணப்படுக்கை. தந்தை வந்து வியாதிக்குட்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாரு. தந்தையினால எனக்கு இவரு சின்ன பையன். தந்தையினால இயங்குற குடும்பம். தந்தை பாதிக்கப்பட்டதுனால குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. தந்தையோட நிலைமையும் கவலைக்கிடமா இருக்குது. அப்போ இப்படி இருக்கிற நேரத்துல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இவர் வந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நீர் என் அப்பாவுக்கு வந்து அவரை வந்து இந்த வியாதி படுக்கையில இருந்து அவருக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரு ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச மறுநாள்ல இருந்து அவர் தந்தையோட வியாதி மாற ஆரம்பிச்சுட்டு, மரண படுக்கையில் இருந்தவர் எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சாரு, சாப்பிட ஆரம்பிச்சாரு. 2-3 நாட்கள்லயே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ள அவர் வந்து கம்ப்ளீட் கியூர் ஆயிட்டாரு. எந்த மருத்துவமனைக்கும் போகல, எங்கேயும் போகல. கம்ப்ளீட்டா அவருக்கு வந்து கியூர் ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறமா தான் இவன் இயேசு கிறிஸ்து வந்து இந்த தன் தகப்பனை ஆண்டவர் முற்றிலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினதுனால இவன் அப்படிங்கிறவர் வந்து இயேசு கிறிஸ்துவை முழுமையா ஏற்றுக்கொண்டு பின் நாட்கள்ல அவருக்கு வந்து ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறார். சோ இப்படிப்பட்ட சாட்சிகள் ஏராளமானது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வந்து உடனடியா ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் வந்து உடனடியா நடத்துகிற அற்புதங்கள். இது ஒரு டைப் ஆஃப் அற்புதம். இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு விதமா கிரியேட் செய்வார். 2வது ஒரு காரியம் பார்க்க போறோம். பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பார்க்க போறோம். பவுல் ஒரு காரியத்துல இருந்து விடுதலையாக்கப்படுவார். பவுல் எப்படி விடுதலையாக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 27 எடுத்துக்கிடுவோம். 27:10. 27:10 வாசிங்க பார்ப்போம். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். சோ இங்க பவுலுக்கு இருந்த பிரச்சனை அதுதான். கப்பல் சேதம் ஒரு பக்கம் வருது. இங்க பவுல் தெளிவா சொல்றாரு,
இந்த யாத்திரையினால சரக்கும் கப்பலுக்கு மாத்திரமல்ல நம்மளுடைய ஜீவனுக்கு வருத்தம் உண்டாகும். ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும்னு சொல்லிட்டு சிலருக்கு வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் இந்த மாதிரி ஜீவனுக்கு வருத்தம் உண்டாகிற பிரச்சனைகள் அல்லது சேதம் உண்டாகிற பிரச்சனைகள். சிலருக்கு இப்ப இப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது இவனுடைய தகப்பன் எவ்வளவு நாள் பாதிக்கப்பட்ட நமக்கு தெரியல. ஆனா இங்க நான் இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இந்த பிரச்சனையை இந்த சாட்சியை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இவன் இயேசு குறித்து கேள்விப்படுறாரு, இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாரு, அங்க உடனடி அற்புதம். இங்க பவுலுக்கு பாக்குறோம் ஜீவனுக்கு வருத்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஏன்னா அந்த யாத்திரையில் வரும்போது அவங்க பயங்கரமான புயல்ல மாட்டுறாங்க, கப்பல் அலக்களிக்கப்படுது. எங்க போய் சேர்ந்தாலும் கப்பல் முங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தன் கைகள்ல இருந்து கைக்காகப்படுற எல்லா பொருளையும் தூக்கி கடல்ல தூக்கி வீசுறாங்க, அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக. அதை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து போடப்பட்டிருக்கோம். அவங்க வந்து பசியிலையும் பட்டினிலையும் கிடந்தாங்க அப்படிங்கிற போடப்பட்டிருக்கோம். அநேக நாட்களா நாங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கோம். அப்ப இப்படி இப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழிச்சு அவங்க வந்து ஒரு தீவை இப்போ கடல்ல கப்பல் அலைக்கழிக்கப்பட்ட அந்த புயல் வந்து தாக்கின தருணத்துல இருந்து மெலித்தா தீவுல தான் விடுதலை. இந்த படகுல அலைக்கழிக்கப்படுறதுல இருந்து அந்த ஒரு அந்த கிட்டத்தட்ட 10-15 நாள் இங்க பாடுபட்டிருக்கோம்னு வச்சுக்கணுமே. இந்த குறிப்பிட்ட காலம் இருக்கு இல்லையா, இது வந்து பாடுகளின் காலம் அவங்களுக்கு. இங்கேயும் பவுலுக்கு அங்க ஃபர்ஸ்ட் பார்த்த கேஸ்ல உடனடியா விடுதலை, இங்கேயும் விடுதலை இருக்கு. ஆனா அந்த விடுதலை அடையிறதுக்கு முன்னாடி ஒரு பாடுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஒரு புயல்ல சிக்க வேண்டியதா இருக்குது, ஒரு அலைக்கழிவுக்குள்ள மாட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த அதனுடைய உச்சத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் உச்சத்தை நமக்கு புரியப்படுத்துற வசனம் தான் நம்ம வாஸ்தவ வசனம். நம்முடைய ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும்னு சொல்லிட்டு. சோ அவ்வளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிரச்சனைகளை வந்து பவுலும் அவங்க கூட இருந்தவங்களும் சந்திக்கிறாங்க. அப்ப சிலருக்கு வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிற பாடுகள் வந்து உடனே விடுதலை உண்டாகாது. அதுல ஒரு டிராவல் இருக்கும், அதுல ஒரு பாடுகள் இருக்கும், அதுல ஜீவனுக்கு வருத்தப்படுற காரியங்கள் இருக்கும். அது வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டியூரேஷன் எடுக்கும். அதுலயும் விடுதலை உண்டு. விடுதலை எங்க உண்டு, எங்க இருக்கு? மெலித்தா தீவுடைய கரையை வந்து அடையிற இடம் தான் பவுலுக்கும் அவர் கூட இருந்த எல்லாவங்களுக்கும் விடுதலை வந்து மெலித்தா தீவுடைய கரையை வந்து அடையிற இடத்துல தான் விடுதலை. ஆனா இடைப்பட்ட காலம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாடுகளின் காலம். இன்னைக்கு இந்த பாடுகளை பார்த்து தான் சிலர் சொல்லிடுறாங்க, இது இப்படித்தான், பாடுகள் நம்ம கடந்து தான் போய்க்கிடணும், பாடுகளை கடக்க பழகிக்கிடணும், பாடுகளின் நேரத்துல கர்த்தர் நம்மளை வந்து ஆறுதல் படுத்துவார், தேறுதல் படுத்துவார், எல்லாமே உண்மைதான். ஆனா அவங்க மெலித்தா தீவு இருக்கு, மெலித்தா தீவுடைய கரையில விடுதலை இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுல மறந்தும் போயிடுறாங்க. அதனால இது ஒரு டைப் ஆஃப் விடுதலை. இப்படி தேவன் வந்து சிலர் நடத்தக்கூடும். முக்கியமா நம்மளை போலன்னு சொல்ல எந்த அர்த்தம் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அழைக்கப்பட்டவங்க, விசுவாசத்துல கொஞ்சம் பலன் அடைஞ்சவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட பாடுகள் வந்து நியமிக்கப்படுவது. அது பாடுபடணுங்கிறதுக்காக மட்டும் இல்லாம அதுல உருவாக்கப்படுதல் இருக்கும், அதுல கற்றுக்கொள்றதுக்கு அநேக காரியங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு டிராவல் வந்து இருக்கதான் செய்யும். ஸோ இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் இவனுடைய சாட்சியை நான் வந்து தொடர்றேன். இப்ப இவன் வந்து ஊழியம் அறிவிக்கிறதுனால கைது செய்யப்பட்டாரோ, அதே போல அங்க இவனும் வந்து சைனா அரசாங்கத்தால கைது பண்ணப்பட்டு சிறையில வந்து அடைக்கப்படுறாரு. சிறையில அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து கிறிஸ்துவின் நிமித்தம் அவருக்கு வந்த பாடுகள், அவருக்கு வந்த உபத்திரவத்துக்கு அளவே கிடையாது. இப்படிப்பட்ட கடினமான பாதையை அனுபவிச்ச யூன் மரணம் வந்து நியமிக்கப்பட்டாச்சு. இந்த நிலைமையில மனசு வேதனைப்பட்டிருக்காரு. ஒரு நாள் என்ன வேதனைப்படுறாருன்னா, ஆண்டவரே என்னை நீங்க ஊழியத்துக்கு அழைக்கும் போது உன்னை நான் கிழக்க கொண்டு போய் ஊழியத்தை பண்ண வைப்பேன், கிழக்கு பக்கம் கொண்டு போய் ஆபிரகாம் சொல்லுவார் இல்லையா, கிழக்கையும் மேற்கையும்ட்டு, அதே போல கிழக்கையும் மேற்கையும் நான் உன்னை கொண்டு போவேன்னு சொன்னீங்களான்ட்டு நான் இப்படி கை கால் செயல்படாம இப்படி நான் சிறைச்சாருக்குள்ள முடங்கி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவரு பயங்கரமா ஆண்டவர் நோக்கி மனவேதனையில அழுதுருக்கிறாரு. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அவருடைய காதுல கர்த்தருடைய சத்தம் கேட்குது, இது இன்னைக்கு உனக்கான ரட்சிப்பின் நாள் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. அப்ப சத்தம் கேட்ட உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படி சத்தம் அவர் கேட்டிருக்கும் போதே அவரு யோசிக்கிறதுக்குள்ள அவருடைய உடம்புல இருந்த காயங்கள், தழும்புகள் அத்தனையும் சரியாயிட்டு. எப்படி இயேசு கிறிஸ்து மல்குசுடைய காயத்தை ஒட்டாய்ப்பார் இல்லையா, அது மாதிரி அவர் வந்து காலில் அடிச்சே கால் நடக்க முடியாம முடமா இருந்தவர், அவருடைய கால்கள் உள்ள காயங்கள் எல்லாம் சரியாகி கியூர் ஆகி நடக்க முடியுது அவரால். நார்மல் ஆயிட்டாரு, காயங்கள் எதுவும் இல்லாம நார்மல் ஆயிட்டாரு. அப்போ நார்மல் ஆயிட்டாரு.
அப்போ அவர் புரியுது. அப்ப நம்ம இங்க இருந்து வெளியே கொண்டு போகப்படுற நேரம் வந்து இதுதான் சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் இப்படி ஜெயில் கதவெல்லாம் பூட்டியிருக்கு, நான் எப்படி இதை வந்து கடந்து போறது? ஏன்னா காவலர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இந்த பாதுகாக்கறதுக்காக ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாங்க, போலீஸ் எல்லாம். அப்ப எப்படி கடந்து போறங்கும் போது அவரு அவருடைய அறையினுடைய அந்த கதவு முதல்ல திறக்குது. அப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம். கதவு திறந்தோன்னா அவர் வந்து அந்த கதவை தாண்டி வராரு. மியூட்ல போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய அடுத்தடுத்த இப்ப எப்படி பேதுருக்கு 4 பாதுகாப்பு இருந்தா அடுத்தடுத்த பாதுகாப்பு அடுத்தடுத்த கதவுகள் இருந்திருக்கும். அவர் போக போக ஒவ்வொரு கதவு பேதுருக்கு எப்படி திறக்கப்படுதோ அதே மாதிரி ஒவ்வொரு கதவுகளும் தானா திறக்குது. போலீஸ்காரங்க ரவுண்ட்ஸ்ல இருந்தாலும் யாருடைய கண்களுக்கும் இவன் இவன் கிராஸ் பண்ணி போகிறத வந்து அவங்க பாக்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எதுவும் தெரியல. பைபிள்ல சில இடங்கள்ல இந்த எலிசா சம்பவத்துல படிச்சிருப்போம். தேவன் அவர்களுடைய கண்களை வந்து குருடா அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணாருன்னு சொல்லி. அது மாதிரி இவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிச்சது என்னமோ தெரியல. இவங்க கண்ணுக்கு யாருமே இவன் போறதை குறிச்சு ஒருத்தன் தப்பிச்சு போறாங்கிற உணர்வு இல்லை. யாருடைய கண்களுக்கும் அது தெரியல. வெளியில இருக்கிற மெயின் கேட் வரைக்கும் திறக்கப்பட்டது. இவன் வந்து வெளியில போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு பல நாட்கள் ஊழியம் பண்ணதா சொல்லப்படுது. சோ இப்படி ஒரு சாட்சி. இது ஒரு பயங்கரமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலை. ஆனா இந்த விடுதலைக்கும் யூன் சிறைச்சாலை போன நாள்ல இருந்து இந்த விடுதலைக்கும் இடையில யூன் சந்திச்ச பாடுகள், அந்த கடந்தது பாதைங்கிறது படுபயங்கரமானது. அந்த பாடுகளின் பாதையில வந்தாருதான். ஆனா ஒரு நாள் விடுதலைங்கிறது அங்க சாத்தியமே இருந்தது. தேவன் வந்து அப்படியே விட்டுறல. இவங்க சொல்ற கூற்றுப்படி தேவன் அந்த சூழ்நிலையை வந்து மாற்ற மாட்டாரு. நம்ம பாடுபட்டே தான் இந்த உலகத்துல வாழ்ந்து போகணும். நம்முடைய சூழ்நிலையை கடந்து போக செய்வார் வழியா அது சூழ்நிலை மாறாது, அது அப்படிதான் இருக்கும். அப்படிங்கிற கூற்றங்க தோற்று போகுது. பாடுகள் இருந்தாலும் ஒரு நாள் அவரை விடுவித்து ஆண்டவர் வந்து மறுபடியும் சாட்சியம் நிறுத்துறாரு. அவர் வெளியில வந்து செய்த ஊழியங்கள் அநேகம், அவர் மூலமா நடந்த அற்புதங்களும் அநேகமும் அடையாளங்களும் வந்து அதிகமா இருக்குது. சோ இது வந்து 2வது ஒரு இன்சிடென்ட். முதல்ல பார்த்தது உடனே ஆண்டவர் வந்து அவர் நோக்கி கூப்பிடும்போது உடனே அற்புதம் செய்யறாரு. 2வது அவர்களுக்கு சில பாடுகளின் பாதை, ஜீவனுக்கு வருத்தம் உண்டாகிற அளவுக்கு சில பாடுகளின் பாதையில வந்து போக வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அற்புதம் செஞ்சு ஆண்டவர் வந்து விடுவிக்கிறார். இது ஒரு செகண்ட் கேஸ். 3வது ஒரு 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 கேஸ் பார்க்க போறோம்.